بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேயர்களே, ஏற்கனவே நாங்கள் இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகத்திலே இருந்து எடுக்கப்பட்ட சில சிந்தனைகளை நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உத்தத்து சாபிரீன் வ தகீரத்து அஷ்ஷாகிரீன் என்ற இந்த புத்தகத்தில் முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வரார். அதாவது அவருடைய அந்த புத்தகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டு வருகிறார். என்ன ஹதீஸ்? அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் என்பது ஆச்சரியமானது. ஏனெனில் அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நலவாகவே முடிகிறது. அவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஏற்பட்டால் ஷக்கர, அவன் நன்றி செலுத்துவான், அவன் நன்றி உணர்வோடு நடப்பான். ஃபக்கான கைரன் லஹு, எனவே அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகிறது. வஇன் அஸாபத்துஹு ضرா, அவனுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டால், ஒரு இன்னல் சோதனைகள் ஏற்பட்டால் அவன் சபர, பொறுமை அடைந்து கொள்வான். ஃபக்கான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகிறது என்று சொன்னேன். அல்லாஹ்வினுடைய தூதரின் இந்த பொன்மொழியின் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இது இறக்கைகள் இந்த சபர் என்ற பொறுமையும் ஷுக்குர் என்ற இந்த நன்றி உணர்வும் என்று இமாம் அவர்கள் சொல்லி விட்டு சொல்கிறார்கள், ஒரு முஃமின் இந்த இரண்டு இறக்கையும் பலமாக இருந்தால்தான் அதன் ஊடாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வான். இந்த இரண்டு இறக்கைகளில் ஒரு இறக்கை உடைவாக இருந்தால், ஒரு இறக்கை தளருமாக இருந்தால் அவரால் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியை இந்த புத்தகத்தில் அவர் சொல்லி இருப்பதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்திலே இருந்து வடிவமைக்கப்பட்ட 10 ஆழமான சிந்தனைகளை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த வீடியோக்களில் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் அருள் செய்வானாக.